விஜய் வந்து என்ன செய்ய போகிறார்? விஜய்க்கு வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஓராண்டு கழிச்சு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அவரை போய் அப்ரோச் பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவருங்க கூட்டணி வைக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து நம்ம காங்கிரஸ் வந்து அவங்க கூட போலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி அவருக்கு ஒரு எடப்பாடியே வந்து கொடி ஒரு அசையுது. எடப்பாடி அதாவதுங்க அது வந்து வரலாற்றுல அது மாதிரி எந்த தலைவரும் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னும் தலைவர்கள் போட்டோ எல்லாம் கொண்டு வந்தாருல்ல, ஏடிஎம்கேவோட லீடர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. ஆமா, அதாவது மேடம் ஜெயலலிதான்னாரு. ஏன் இவ்வளவு தலைவர்கள் படம்லாம் வந்து அவரு பயன்படுத்த அனுமதிச்சாரு அப்படின்னா அவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா அதிமுகவுடைய இடத்த டிவிக்கே பிடிச்சிடலாம் அப்படின்னா நாம தான் அடுத்த எம்ஜிஆர். ஆமா, அதாவது அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம அதிமுக இடத்த பிடிச்சிட்டு திமுகவை வந்து வலுவா எதிர்க்கிறோம், வலுவான குரல்ல திமுக எதிர்த்து பேசினா பாரதிய ஜனதா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. திமுக தான் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி வந்து பாரதிய ஜனதாவுக்கு. அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான வேலையா இருந்தா நமக்கு பிரச்சனையா இருக்காது, அரசியல்ல வந்து ஈஸியா வளர்ந்துடலான்னு அவர் ஒரு திட்டத்தில் இருந்திருக்காரு. ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னா அவர் புரிஞ்சிக்க தவறுனது விஷயம் என்னன்னா பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் கிடையாது. பாரதிய ஜனதா என்ன நினைச்சிருக்குன்னா நீ எல்லாம் வளர வேண்டியதில்லை, நானே இங்க வளரணும் அப்படின்றதுதான் பாரதிய ஜனதாவோட எண்ணம். இப்ப வரைக்கும் கூட அவங்க அப்படி ஒரு எண்ணத்துலதான் இருப்பாங்க போல. ஏன்னா டெல்லியில சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்ப நிர்மல்குமார் ஒரு பேட்டி தர்றாரு, பாத்தீங்களா? அதுல அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கேள்வி கேட்கறாங்க, இந்த சம்மன்ஸ் கொடுத்து போயிட்டு அங்க விசாரணைக்கு ஆஜராயிட்டு வர்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாரதிய ஜனதாவுடைய தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் அமித்ஷா கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு அவர் பேசிட்டாரு. அதனால விசாரணை வந்து இனிமே சரியா போகணும். சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல ஒரு நிகழ்ச்சியில தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா முன்னாடி பேசுறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எப்படியாவது நம்ம அமித்ஷா நம்மள காப்பாத்திடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுதான் அந்த மனப்பால் குடிக்கிறது. ஆமா, அவங்க திட்டம் என்னன்னா நம்ம திமுகவை எதிர்க்கிறதுனால நமக்கு பாரதிய ஜனதா நம்மள வழி விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க.